இந்த யோசுவாவை அப்படி சகல இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு அவனுக்கு நல்ல குணங்கள் ஏராளம் இருந்தன. முதலாவது, அவனை தேவன் மேன்மைப்படுத்துவதற்கு கடவுளுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கிறவனாக இருந்தான். யோசுவா 1:8 வாசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய மகிழ்ச்சி ஊழியங்களின் சார்பாய் மீண்டும் ஒரு அர்த்தங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலும் நாம் யோசுவாவை குறித்து தியானித்து வந்தோம். இந்நாட்களிலும் நாம் தொடர்ந்து யோசுவாவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா. கடந்த நாட்களிலும் நாம் யோசுவாவை குறித்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார். எதனால் இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு கிடைத்தது என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோங்க ஐயா. இப்பவும் யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க ஐயா. பாருங்க ஐயா, சகல இஸ்ரவேலருக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு என்ன காரணங்க ஐயா? அற்புதமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சகல இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எல்லா மனிதருக்கும் ஒரு ஆசை இருக்குது, மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும். ஆனால் அது நடக்காமல் போயிடுது. இந்த யோசுவாவை அப்படி சகல இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு அவனிடத்தில் நல்ல குணங்கள் ஏராளம் இருந்தன. முதலாவது, அவனை தேவன் மேன்மைப்படுத்துவதற்கு கடவுளுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கிறவனாக இருந்தான். யோசுவா 1:8 வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாக இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானம் பண்ணணும். இந்த வசனத்தின்படி நீ நடக்கணும். அதான் ராத்திரி பல தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் திரும்படி செய்வதற்கு நீ கவனமாக இருக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். இந்த கடவுளுடைய வசனத்தின்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆண்டவர் மேன்மை வைக்கிறாராம். அதான் பெரிய விஷயம். யோசுவா அதை செய்தான், தேவன் அவனை மேன்மையாக வைத்தார். கடவுளுடைய வார்த்தையை நம்ம தரம் படிக்கணும், அதன்படி செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை மேன்மையாக வைப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவை கட்டளையிட்டான். பைபிள் சொல்கிறதை கவனமாய் பார்ப்போம். அப்படி யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இதெல்லாம் ஒன்றும் குறையாமல் செய்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ மோசேக்கு அது யோசுவாவுக்கு சொன்னான். யோசுவா மோசே சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தையிலே ஒன்று கூட குறையலை, அப்படியே செய்தான். என்ன அற்புதமான விஷயம்! கடவுளுடைய வார்த்தையில் ஒன்றும் குறையாமல் அவன் செய்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனை பூமியில் உள்ள சகல ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் சகல ஜனங்கள் பார்க்கும்படி அவனை மேன்மையாக வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் இந்த பூமியிலே ஆண்டவரை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அவர் குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சுவையான உண்மையான நிகழ்ச்சியை பார்த்தேன். அவர் ஒரு சாதாரண விறகு வெட்டி காட்டில் சென்று விறகுகளை வெட்டி தலையில் சுமந்து ஒரு ஊராக தூக்கிட்டு இருந்தார். பாட்டி சொன்னாங்க, வேறா இந்த பைபிளை தினம் படி, இதை வாசி, இதன்படி செய்ய, நிச்சயமாக
இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் கடவுள் உன்னை ஒரு மேன்மை வைத்து விடுவார் என்று சொன்னாங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் இந்த விறகு வெட்டி அதை அப்படியே நம்பினார். இந்த பாட்டு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அதை தினமும் வாசிப்பார், நேரம் கிடைக்குமெல்லாம் வாசித்துட்டு இருந்தார். அதன்படியே செய்தார். கடவுள் என்ன சொன்னார் அதன்படி செய்தார். ஆண்டவர் அவரை படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆண்டவர் மேலே உயர்த்திட்டார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஒரு மனிதன் செய்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். யோசுவாவை சகல இஸ்ரவேலோட கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பதற்கு ஒரு காரணம், அவன் கடவுளுடைய வசனத்தை இரவும் பகலும் படித்து அதன்படி செய்கிறவனாக இருந்தான். ஆமாங்க ஐயா. இப்போ நம்மளும் வந்து கடவுளுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதே போல் செய்யும்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். வசனத்தை வாசிக்கணும், இது கடவுளுடைய வார்த்தை, இதன்படி செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு இப்போல்லாம் காலை நேரத்துலேயும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, இரவு நேரமும் எங்களுக்கு நேரம் இல்லை, வேதம் வந்து ஏதோ கேலண்டரில் இருக்குது, அப்புறம் ஆலயத்தில் வந்து கேட்குறோம், ஏதோ யூடியூப்பில் டெய்லி ஏதோ ஒரு மெசேஜ் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அதில் ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புகிறாங்க ஐயா. அது உண்மையா? இல்லை, அப்படியெல்லாம் முடியாது. வசனத்தை பைபிள் எடுத்து தினம் வாசிக்கணும். அன்று யோசிச்சு இரவு மகளும் தியானிங்கிறார், இரவு மகளும் தியானிங்கிறார். அது உன் வாயிலே இருக்கணுங்கிறார். அப்படி ஒரு வசனத்தை வாத்துட்டு போகும்போது எப்படி மேன்மை வைக்க முடியும்? இப்போ நிறைய பேருக்கு பைபிள் தூக்குறதுக்கே இப்பெல்லாம் ரொம்ப அவமானமாக இருக்குது. இதை பெருசாக ஒரு பைபிளை தூக்கிட்டு எதுக்கு போகணும், நம்ம தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், ஸ்மார்ட் ஆப் இருக்குது, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வேதாகமத்தை தூக்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க இல்லைங்க ஐயா? அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவரால் மேன்மை வைக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. வேதத்தை தினமும் வாசிக்கணும், இரவு பகலும் அதை தியானிக்கணும், அதன்படி செய்யணும். பைபிள் வாசிக்கிறல்ல, கர்த்தர் மோசேக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை யோசுவா கட்டளையிட்டான். யோசுவா மோசே தனக்கு கட்டளையிட்டவர்களில் ஒன்று கூட குறையாமல் அத்தனை செய்தான். கடவுளை ஒன்று மேன்மை அளித்தார். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைத்து ஆசீர்வாதமாய் வைப்பார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள் இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அப்போஸ்தலர்கள் காலத்தோடு முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இப்படி வார்த்தை கீழ்ப்படினதுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவார், நம்ம ஒரு நாள் வேதம் வாசிக்கலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்கல்லங்க ஐயா. அதாவது இது சாத்தான் அவங்களுக்குள்ளே கொடுக்கறதான ஒரு கள்ள போதனை. அவங்க எப்படியாலும் மேன்மை அடையக்கூடாது என்பது சாத்தாவுடைய திட்டம். ஆனால் அந்த போதனை கொடுக்குறா, அதன்படி அவங்க செய்கிறாங்க. இன்னும் பல காரியங்கள் யோசுவா குறித்து இருக்கிறது. ஆமாங்க ஐயா. இனி வேற என்னென்ன காரியங்கள் யோசுவா கிட்ட இருந்தது? யோசுவா தான் கடவுளுடைய வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் கடவுளுடைய வசனத்தை வாசிக்கணும், அதன்படி செய்யணுங்கிறதுல அவன் கவனமாக இருந்தான். என்ன அற்புதம்! தான் மட்டும் மேன்மையடையக்கூடாது, எல்லாரும் மேன்மையடையணும் சொல்லி அவன் இருந்தான். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை ஜனங்களுக்கு நான் வாசிக்கலாமா? யோசுவா 8ஆம் அதிகாரம் 34, 35 வாசிப்போம். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். சகல இஸ்ரவேலர்கள், அந்நியர்கள், சஞ்சரித்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையும் விடாம மோசே கடவுளுடைய வசனத்தை வாசித்திருக்கிறான். அப்போ மற்றவர்களும் அந்த வசனத்தின்படி அவன் வாழணும் அப்படின்னு நினைத்தான். இந்த சம்பவம் ஒரு சுவையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லியிருந்தார். அது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12 இருந்து நம்ம வாசிக்கிறோம், 12 வாசிக்கிறோம். இந்த யோர்தானை கடந்த பின்பு ஆசீர்வதிக்கும்படி கெர்சீம் மலையிலும் ஒரு கூட்டம், இஸ்ரவேல் கோத்திரத்தை 6 பேர் அங்கே சாபமிடும்படி இன்னொரு மலையில், ஒரு மலையில் கெர்சீம் மலை, இன்னொரு மலை ஏபால் மலை, 2 இடத்துலையும் நின்று ஒருத்தர் சொல்லணும், இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்,
ஜனங்கள் சொல்லணும், ஆமேன்னு சொல்லணும். இது ஆண்டவர் வந்து மோசேட்ட சொன்னார். இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக மனசில் வச்சிருந்தான் யோசுவா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாமே சாபத்தீடானது, அதை நீங்கள் ஒன்றுமே எடுக்கக்கூடாது, நீங்கள் சபையை சாபத்தீடாக்கக்கூடாது அப்படி சொன்னார். ஆனால் வெள்ளியும் பொண்ணும் அது தேவனுக்கு சேர வேண்டிய விஷயம், அதை தேவனுக்கு கொண்டு சேர்க்கணும், ஒரு பொக்கிஷத்தால சேர்க்கணும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை யோசுவா எல்லாருக்கும் சொல்லியிருந்தான். ஆனால் ஆகான் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு பாபிலோனுடைய சால்வையும் ஒரு வெள்ளி பாலத்தையும் ஒரு 50 சேக்கல் தங்க பாலத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். இதனால் ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க முடியாமல் அவங்க தோற்று போயிட்டாங்க. 36 பேர் ஆயு மனிதர்கள் வெட்டி போட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஜனங்கள் இறுதி தண்ணீரை போல கரைந்து அவங்க பயந்து ஓடுறாங்க. அப்போதான் மோசே தேவ சமூகத்தில் விழுந்து யோசுவா விழுந்து கிடக்கிறான் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் சாபத்திடம் எடுத்துட்டாங்க, களவு செய்தாங்க, ஒழித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் யோசுவா எல்லா ஜனங்களையும் வரவழைத்து ஒவ்வொருத்தராக ஆண்டவருக்கு முன்னே நிறுத்தி சொல்கிறான். ஆகான் சொல்கிறான், நான் ஒரு வெள்ளி பாலத்தையும் தங்க பாலத்தையும் புதைச்சி வச்சிருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்தேன், ஆண்டவருக்கு போக வேண்டிய எடுத்துட்டேன், ஒரு பாபிலோனுடைய சாலையும் எடுத்து வச்சிருக்கேன்னா. உடனே அவனை எடுத்து கொண்டு போய் அவனை ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போய் அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் பள்ளத்தாக்கில் தள்ளி அவனை கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் யுத்தம் பண்ணு, ஆயு மனிதரை ஜெயிச்சிருவா அப்படிங்கிறார். இப்போ யுத்தம் பண்ணுறான். ஜெயிச்சுட்டு வந்ததும் அவன் உடனே ஒரு பிளான் பண்ணுறான். இந்த பைபிள் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அது யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இரும்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதின் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலியும் இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறம். சரி, ஒரு பெரிய ஒரு சுவையான சம்பவம் நடக்கு. இந்த காரியம் நடந்த பின்பு, இந்த காரியம் இப்போ ஆயி பட்டணத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. ஆயி ராஜாவை மரத்தில் தொங்க வச்சு அவன் சாயங்காலத்தில் அவனுக்கு அடக்கம் கொன்னுட்டாங்க. இந்த காரியம் நடந்த பின்பு தான் அவன் சொல்றான், உண்மையா இந்த பைபிள் படி நடந்திருந்தா அந்த சாபம் வருமா, ஆகாருக்கு சாபம் வருமா? ஆக இந்த பைபிள் படி அவங்க நடக்கல. ஆகையினால இந்த பைபிள் படி நடக்கணும், கடல் வார்த்தை நடக்கணும்னு சொல்லி மோசேக்கு தேவன் சொன்னபடி ஏபால் மலையிலையும் கிர்ச்சி மலையிலையும் 2 பேரை நிறுத்தி அந்த சாபம் கூற ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு நிறுத்தி அந்த இடத்துல ஒரு இரும்பு படாதபடி இந்த வசனத்தை பூரா எழுதுறான். எழுதி எல்லா சபைக்கு முன்னதாக கடவுளுடைய வசனத்தை வாசிக்கிறான். பார்த்தீங்களா, ஒரு மனிதன் ஆகானை இழந்துட்டோம், அவன் சாபத்தில் எடுத்துட்டான், இனியும் உங்களுக்கு சாபங்கள் வந்துடக்கூடாது என்று எல்லாருக்கும் வாசிக்கிறான். அப்போ தான் வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி செய்து மேன்மை அடைந்தது போல மற்றவர்களும் மேன்மை அடைய வேண்டும் என்று அவர் ரொம்ப உறுதியாக ஒரு வசனம் விடாமல் எல்லாத்தையும் சகல மக்களுக்கு வாசிக்கிறான். அப்போ நாமும் மேன்மை அடைந்தது போதாது, எல்லாரும் மேன்மை அடையணுங்கிறதான ஒரு இருதயம் அந்த யோசுவாவுக்கு இருந்தது போல நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படி அவரிடத்தில் ஏராளமான நல்ல குணங்கள் காணப்பட்டது. ஆகினால் தான் கர்த்தர் அவனை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக உயர்த்தினார். என்ன அற்புதம்! அநேக மக்கள் மேன்மை அடைய வேண்டும் விரும்புகிறாங்க,
பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறது இல்லை, அதன்படி செய்கிறதில்ல. அதுபோல் மற்றவர்களும் வேத வாசித்து அதன்படி செய்யணும்னு கவனிக்கிறது இல்லை. இவங்களும் சாபத்தேடா போயிடுறாங்க, மற்றவர்களும் சாபத்தேடா போகிற ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் அற்புதமான விஷயம். அதனால தான் கர்த்தர் யோசுவாவை இந்த வேத வசனத்தை கைக்கொண்டு இதன்படி செய்யும் பொழுது பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் யோசுவாவை மேன்மையாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற என்னென்ன காரியங்கள் யோசுவாவின் இடத்துல காணப்பட்டதுங்க? அவன் மேன்மை அடைவதற்கு அவன் வேத வசனத்தை இரவு போல் வாசித்து அதன்படி செய்தான். மற்றவர்களும் அந்த வேத வசனத்தை வாசித்து அதன்படி செய்யணும், சாபத்தீடு ஆயிடக்கூடாது என்று கவனமாக இருந்தான். மூன்றாவது, அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தபடினால்தான் தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, விழுதலுக்கு முன்னானது அகந்தை. அப்போ ஒரு மேன்மை அடையணும். யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்தினார் என்றால் அவன் ஒரு தாழ்மை உள்ளவனாக இருந்தான். வேதத்தில் அவனை பார்க்கும் பொழுது யோசுவா 1:1 பார்க்கும் பொழுது மோசே மரித்த பின் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி கர்த்தர் பேசுறாரு. அப்போ யோசுவாவை நோக்கி கர்த்தர் பேச சொல்லியிருக்கலாம் அல்லவா? மோசேயின் ஊழியக்காரங்கிறாரு. அவன் ஊழியக்காரன் எல்லாம் அதுக்கு அர்த்தம் பணிவிடை செய்கிறவன். பணிவிடையன் யார் செய்வா? பணிவிடை செய்கிற அடித்தளத்திற்கும் செய்வாங்க. அவர் பணிவிடை செய்கிறவனாக இருந்தார். யாத்திரை 33:11 பார்க்கும் பொழுது மோசே 40 நாள் மலையில தேவனோட பேசிட்டு இருக்கிறான். இது யோசுவா பைபிள் சொல்லுது, மோசையின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். அப்ப இவன் ஒரு பணிவிடைக்காரனாக தாழ்மையோடு கூட நடந்து கொண்டான். என்ன அற்புதமான ஒரு விஷயம்! அவன் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான், தாழ்மையாக இருந்தான். இவனும் வரங்களை பெற்றவன், வல்லமை பெற்றவன், சூரியனை நிறுத்தினவன், பெரிய அற்புதங்களை செஞ்சவன். இவனை நான் பெரிய ஆள்னு பேசியிருக்கலாம் அல்லவா? இல்லை, தாழ்மையோடு கூட இருந்தான். இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போது ஒரு மனிதன் மேன்மடைய வேண்டும் என்றால் ஒரு தாழ்மையான ஒரு இறுதி அவனுக்கு இருக்கணும். வில்லியம் கேரி என்று சொல்லி இங்கிலாந்தில் இருந்த ஒரு ஐயா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா செருப்பு தைக்கிற வேலை. இங்கிலாண்டில் ஒரு செருப்பு கடை வைத்திருப்பார். அந்த செருப்பு கடையில் உலக மேப்பெல்லாம் வச்சுருப்பார், உருண்டு பரளுவார். அதில் இந்தியாவுடைய மேப்பை ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பார். அந்த இந்தியாவுடைய மேப்பை விரித்து வச்சு உருண்டு உருண்டு அழுவார். இந்தியாவுக்கு ஊழித்து போகணும், இந்தியாவுக்கு ஊழித்து போகணும்னு சொல்லி அழுதுட்டு இருப்பார். இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் கல்கத்தா வந்து ஊழித்து செய்தார். ஒரு பெரிய சராமூர் பல்கலைக்கழகத்தை நிறுவனார், வேதாகம கல்லூரியை பெரிய ஊழியம் செய்தார். 40 இந்தியாவுடைய 40 மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததாக வரலாறு கூறுது. அவ்வளோ பெரிய ஒரு மனிதன். அவர் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருந்தார். இந்தியாவிலே ஒரு மூட பழக்கம் இருந்தது. கணவன் மரித்ததும் அந்த மனைவி கணவனோடு உடங்கட்டேறி தீ வச்சு எரிக்க வேண்டும் என்று இந்திய பார்லிமெண்ட்டிலே சென்று அந்த சட்டத்தை மாற்றும்படி அவர் பேசி சட்டம் மாற்றப்பட்டது. அந்த சட்டத்தை இந்தியாவிலே மாற்றினார்கள். அந்த பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் கேட்டான், வில்லியம் கேரி, நீ செருப்பு தைக்கிறவன் தானே? ரொம்ப பரிதாபமாக கேட்ட பொழுது வில்லியம் கேரி சொன்னார், நான் செருப்பு தைக்கிறவன் அல்ல, பழைய செருப்பை தைக்கிறவன் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய ஒரு தாழ்மை அவருக்கு இருந்தது. ஆகையால் தான் இந்தியாவில் கொண்டு வந்து அவரை தேவன் மேன்மையாக உயர்த்தி வரலாற்றிலே இடம்பெற வேண்டிய உடன்கட்டை ஏறுகிற அந்த மூட பழக்கத்தை சட்டமாக ஏற்றி வெற்றி கண்டார் வில்லியம் கேரி. நாம் இப்போது ஒரு தாழ்மையாக இருக்கும் பொழுதுதான் மேன்மையாக உயர்த்துவார். இந்த யோசுவா அப்படி தாழ்மையாகத்தான் இருந்தான். எப்படி தாழ்மை உள்ள மனிதன்தான் உயர முடியும். எங்கே பள்ளம் இருக்கிறதோ அங்கே தண்ணி தங்கும். நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நம்மை ஆண்டவர் உயர்த்தினாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும் உள்ளது. ஒரு தாழ்மை இருந்தது. ஆகினால தேவன் அவரை
மேன்மைப்படுத்தினார். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சமா கர்த்தர் உயர்த்துற உடனே அப்படியே மடமடன்னு மேலே ஏறணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தினார் அப்படிங்கிறத வந்து மறந்து போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவே தாழ்மையா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு நம்மை ஆண்டவர் உயர்த்தினாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். உண்மையாகவே நீங்க வில்லியம் கேரி அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லியிருந்திருக்கலாம், ஆமாயா நான் செருப்பு தைக்கிற ஆள் தான் கூட சொல்லலாம். அவர் வந்து நான் பழைய செருப்பு தைக்கிறவன் சொல்லிட்டு சொல்லும்போது உண்மையா அது ரொம்ப ஆச்சரியம். யோவான் ஸ்நானன் சொன்னான், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய செருப்பின் பாதரட்சி அவளுக்கு நான் பாத்திரம். ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் வீட்டிலே 2 அடிமை வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஒரு கணவான் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு அடிமை கால்களை கழுவணும், ஒரு அடிமை செருப்பு வாரை பிரித்தெடுக்க வேண்டும். அந்த செருப்பு வாரை அவிழ்க்கிறவன் எல்லா நிலையிலும் கடநிலையில் இருக்கிற பின்தங்கிய ஒரு மனிதன். அந்த காலை கழுவுறவன் செருப்பை அவிழ்க்க மாட்டான், செருப்பை கலத்துறவன் கால்களை விட மாட்டாங்க, தீட்டு. அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கிற அந்த காரியத்தை தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவருடைய செருப்பில் இருக்கிற பாதரட்சையை வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரவான் நினைக்கிறான். அந்த அளவுக்கு யோவான் தன்னை தாழ்த்தினான். அதனால் தான் தேவன் அவனை உயர்த்தினார். நம்ம எப்போதும் தேவ சமூகத்திலே ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். இவன் தாழ்மை அவனுக்கு இருந்தது, ஆகினால் தான் தேவன் அவனை மேன்மையாக உயர்த்தினான். ஆமாங்க ஐயா. இன்னும் யோசுவாவை குறித்து என்னென்ன காரியங்கள் இருக்கிறதுங்க ஐயா? அவன் மேன்மை அடைவதற்கு வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவனாக இருந்தான், அதன்படி செய்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார். 2வது, ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், சாபத்தீடு ஆயிடக்கூடாது, மேன்மையடையணும் என்று சொல்வதற்காக கடவுளுடைய வார்த்தை ஒரு வரி கூட விடாமல் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு வாசித்தான். ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். 3வது, அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். கடைசியாக அவன் தேவனுடைய ஆவியானவரை பெற்றவனாக இருந்தான். இந்த ஆவியானவரை பெற்றவனாக இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனை ரொம்ப அதிகமாக உயர்த்தினார். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கு தாவீது ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார். அதை கொஞ்சம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23:1 வாசிப்போம். தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்பின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடிய ஈசாயின் புருஷன் என்று சொல்கிறான். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்பின் தேவனால் அபிஷேகம் பெற்று. அப்ப அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெறும் பொழுது தேவன் அவனை மேன்மையாக உயர்த்துகின்றார். தேவனுடைய ஆவியானவரை பெற வேண்டும். யோசுவா பெற்றிருந்தார், ஆகினால் தான் மேன்மையாக உயர்த்தினார். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகின்றார், ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவாவை என்னும் நூனின் குமாரன் நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஆவியை பெற்ற புருஷன், என்ன அற்புதம்! ஆவியை பெற்றவன் தான் புருஷன், அவனை தெரிந்து கொள் அப்படிங்கிறாரு. அப்ப ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றிருக்கணும், அப்பதான் மேன்மையாக உயர்த்தப்பட முடியும். பைபிள் சொல்லுகிறது, உபாகமம் 34:9, மோசே தன் கைகளை நூனின் குமாரன் மேல் வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டார். அவன் மேல் ஒரு ஞானம் ஆவி இறங்கினது. தேவ ஆவியானவரை பெற்றிருந்தார். ஆவியானவர் பெற்ற ஒரு மனிதனைத்தான் தேவன் மேன்மையாக உயர்த்த முடியும். ஆண்டவர் கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த ஆவியானவரை ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன் புதிய எண்ணெயினால். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கொம்பு என்பது நம்முடைய மகிமை. வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால், மேன்மையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் யோசுவா மேல் அபிஷேகம் இருந்தது. ஆகினால தேவன் நம்முடைய மேன்மையாக உயர்த்தினார். நாமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மேன்மையடைய வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் 120 பேர்கள் மேல் மாடியில் கூடியிருந்த பொழுது எல்லார் மேலையும் தேவன் தம்முடைய ஆவியானவர் ஊற்றினார். எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அதில் ஆண்டவரை மறுதலித்த பேதுரு உள்ளே இருக்கின்றான்.
பைபிள் சொல்லுகிற அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 பேதுரு நடந்து போய் கொண்டிருக்கிறான், அவனுடைய நிழலாயிலும் சிலர் மேல் பட வேண்டும் என்று யாதேஸ்தரெல்லாம் கொண்டு கடத்திட்டாங்க. என்ன ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய ஆட்கள் பேதுரு நிழலுக்காக காத்து கிடக்கிறான். ஏன்? அவனை மேன்மைப்படுத்தி இருந்தார். ஏன்? அபிஷேகம் இருந்தது. ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்று அவருடைய வழிநடத்தலில் வாழும் பொழுது ஆண்டவர் மேன்மையாக உயர்த்துவார். யோசேப்பை கூட அந்த பார்மன் சொல்றான், தேவ ஆவி பெற்ற உன்னை போல யாரப்பா உண்டு என்று மேன்மையாக பேசுகின்றான். யோசேப்பை தேவன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து மேலே உயர்த்திட்டாரு, எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக மாத்திட்டாரு. அப்போ தேவனுடைய ஆவியான ஒரு மனிதன் பெற்றிருக்கணும். ரியல் ஆஸ்பான் என்று ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் இந்தியாவுக்கு வந்தார். அவர் கப்பலில் வரும் பொழுது ஒருவர் ஒரு துண்டு பிரதியில் எழுதி கொடுத்தார் பேப்பரில், அபிஷேகத்தை பெற்றுவிட்டு இந்தியாவுக்கு போனார். அந்த ரியல் ஆஸ்பான் அந்த பேப்பரை அப்படி கசக்கி கப்பலில் போட்டார், அங்கே போட்டு வந்துட்டார். நான் என்ன அபிஷேகம் பெறுறது, நான் என்ன பெறலையா என்று. அவர் பாம்பேயில் வந்து துண்டு பிரதிகளை கொடுத்து எவ்வளவோ ஊழியம் செய்தார். ஒரு ஆத்மாவோடு ரட்சிக்கப்படலை. மீண்டும் இங்கிருந்து அவர் சொந்த தேசம் சென்று தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வந்தார். 1956ஆம் ஆண்டு ஒரு மதுரை தமுக்க மைதானத்துக்கு வந்திருந்தார் ரியல் ஆஸ்பான். என்ன அற்புதம்! உண்டிகள் நடக்கிறாங்க, பிறவி குருடு சோமாகுது, பெரிய பெரிய பேய்கள் ஓடுது, பெரிய அற்புதம். அந்த மதுரை பட்டணத்தில் ஓடுன அத்தனை பஸ் போர்டை மாற்றிட்டான். பஸ் ஸ்டாண்ட் அல்லையா கூட்டம், பஸ் ஸ்டாண்டு அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமாகி விடுதலை பெற்றாங்க. ரியல் ஆஸ்பானை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே தமுக்க மைதானத்துக்கு வந்திருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே. அவருக்கு 90 வயசு. பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ பெரிய வல்லமை, உலகமெங்கும் அவர் போய் ஊழித்து செஞ்சார். பல கோடி மக்கள் விடுதலை ஆனாங்க, சுகமானாங்க, அற்புதம் நடந்தது. ஏன்? ஆவியானவர் பெற்று இருந்தார். இந்தியாவில் இன்னைக்கு நம்ம மேலே தேவ ஆவியானவர் இறங்கி இருந்தா, இந்தியாவில் நம்மளை மேன்மைப்படுத்தி இருந்தா, இந்தியாவை இயேசு பக்கமாக திருப்ப முடியும். ஆமா, இப்போ ஒரு ஆவியானவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தேவைப்படுறாரு ஐயா. இப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஊற்றி பெரிய லெவல்ல பயன்படுத்துகிறார். அவருடைய பர்சனல் லைஃப்ல வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செய்வாங்க ஐயா? இந்த ஆவியானவரை பற்றி அதில் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமா அவர் நம்மகிட்ட பேசுவார், சரியா வழி நடத்துவார். அதுக்கு நம்ம ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்பிடித்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது பெரிய வேலைகளை செய்ய முடியும். சிம்சோன் மேலே தேவ ஆவி பலமாக இறங்கிச்சு, 300 நரியை பிடிச்சி பெலிஸ்தர் வெள்ளாமைக்குள்ளே கொண்டு செஞ்சா, விட்டு அழிச்சா. அப்போது தேவனுடைய ஆவியானவர் பலமாக ஒரு மனிதன் மேலே இறங்கணும். இந்த ஆவியான வழிநடத்தில் கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவன் பெரிய வேலை செய்ய முடியும். நசரேயனான இயேசுவை தேவன் அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் நிறைத்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அப்போ நன்மை செய்வான் இந்த தேசத்தில். பைபிள் சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் நம்ம எழுத போன புத்தகங்கள் கொள்ளாது. அப்போ இன்னைக்கு கரெக்டாக ப்ராப்பராக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானத்தின் ஆவியை பெற்று ஆண்டவருடைய வழிநடத்தல் படி ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறாரு. அதே போல் தேசத்தையும் நம் பக்கமாக திருப்பி பரலோராஜ்யத்து மக்களை ஆயத்தம் பண்ண முடியும். இப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், இது எப்படி நான் அறிந்து கொள்றது? இதோட வெளிப்பாடு தான் அந்நிய பாஷையா இல்லை என்ன காரியம்? இந்த பைபிள் சொல்லுது, அதான் சொல்லுது. ஆவியானவரை பெறும் பொழுது அந்த பாஷைகளை பேசி இருக்கிறாங்க. 120 பேர்கள் மேல் மாடியில் அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது 120 பேரோட அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவியானவர் வந்து அப்படியெல்லாம் இல்லை, நிறைய பேர் வந்து கீழே விழுறாங்க, அந்த அந்நிய பாஷையை பேசுகிறாங்க, அந்த வல்லமையை தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. இது இப்படி ஒரு காரியமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிற விஷயம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை. பைபிள் என்ன பேசுது, பைபிள் என்ன சொல்லுது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம அந்த நவமான பாஷைகளை பேசி அவருக்கு நம்முடைய நாவில் வந்து அந்த அக்கினி இறங்குது. ஏன்னா நாவு தான் வந்து ஒரு சிறிய அவயமாக இருந்தாலும் பெரிய காட்டை கொளுத்து கூட நெருப்பாக இருக்கு. அப்போ நாவை வந்து ஆண்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆவில் நிரம்ப 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 சொந்த வார்த்தைகளை பேச விடாமல் இவனை தடுமாற வைக்கிறாரு. அதைத்தான் ஆண்டு சொன்னார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாச ஜனத்தோடு பேசுவேன், இதுவே இளைப்படைந்தவனை இளைப்பார பண்ணுகிற ஒரு ஆறுதல்.
தேவனுடைய ஆவியில் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ஆவியானவருடைய அந்த ஆண்டவர் கூட அந்த ஆவியில் கழிவு இருந்திருக்கின்றார். ஆமாங்க ஐயா, இந்த ஆவியானவரை நிச்சயமாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம இந்தியாவில் அநேக டிஎல் அஸ்பான், இன்னும் நிறைய வில்லியம் கேரி போன்ற பல ஊழியர்களை நாம் பார்க்க முடியும் இல்லைங்க ஐயா? நிச்சயமா. வில்லியம் கேரிக்குள்ள 7 வகையான வரங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அவர் அதை வச்சு பயன்படுத்தி பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆமாங்க ஐயா, இனி வரப்போகிற இந்த எழுப்புதல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழும்பி வரும் இல்லைங்க ஐயா? நிச்சயமா. இன்னைக்கு ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் தேடுறாரு, யோசுவாவை எழுப்புறது தேடுறாரு. ஒரு யோசுவா சூரியனை நிறுத்திட்டான், நின்றுச்சாங்க. அத போல ஒரு வெளிப்படையான அற்புதம் இப்ப இந்தியாவில் நடந்ததுன்னா நிச்சயமா ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று வருவாங்க இல்லைங்க ஐயா? இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு நமக்கு தேவை ஆண்டவர் யோசுவா போல ஆண்டு வேதத்தை ரவுல வாசித்து அதன்படி செய்கிறவங்க, யோசுவாவை போல கடவுள் வார்த்தையை மற்றவங்க கேட்கணும்னு சொல்கிறவங்க விரும்புகிறவங்க இன்னைக்கு தேவைப்படுது. யோசுவாவை போல தேவன் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினாலும் ஒரு தாழ்மையான இதயத்தோடு நடக்கணுங்கிற ஆட்கள் தேவைப்படுது. யோசுவாவை போல ஆவியின் வரங்களை பெற்று தேவனுக்காக பெரிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தேவைப்படுது. சரிங்க ஐயா, நம்ம தொடர்ந்தும் இனி வரப்போற நிகழ்ச்சிகள்ல இது குறித்து தியானிப்போம் ஐயா. நேயர்களே, நாளிலும் நாம் யோசுவாவை குறித்து அநேக காரியங்களை தியானித்தோம். அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்தது மட்டுமல்லாது அவர் மற்றவர்களையும் கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு நினைப்பூட்டினார். அது மட்டும் இல்ல, அவர் மிகவும் தாழ்மையுள்ளவராக இருந்தார், ஆவியானவரால் நிறைவேற்றப்பட்டிருந்தார். இந்த நாட்கள்லையும் நாமளும் தினமும் கர்த்தரிடத்துல வேதத்தை வாசித்து இந்த வேதத்தின்படி நடந்து ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாமும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது யோசுவாவை போல தேவன் நம்மையும் மேன்மை உள்ளவராக வைப்பார். இனி வரப்போகிற நிகழ்ச்சிகள்ல நாம் இதை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருங்க. நம்ம ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். ஐயா, ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. அன்பின் ஆண்டவரே, அற்புதமான ஒரு தேவ மனிதன் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்தி கொண்டு போனான். இந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். என்ன அற்புதமான ஒரு தேவ மனிதன்! யோசுவாவை போல ஊழியம் செய்கிறவர்கள் இந்த தேசத்து ஜனங்களை தேவன் பக்கமாக நடத்தி அந்த பரலோகத்தை வழி நடத்த வேண்டும். அதற்கு தேவை ஆண்டவரே வசனத்தை இரவு பகல் வாசித்து அதன்படி செய்ய வேண்டும். அதோடு வசனத்தை மற்றவர்களும் வாசித்து அதன்படி செய்ய வேண்டும். அது தாழ்மையான ஒரு இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானவரை பெற்று நிறைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். யோசுவாவை போல எப்படி இருந்தால் யோசுவாவை ஆண்டவரே சகல இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களையும் மேன்மைப்படுத்துவீர். அதே போல எங்களை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய வேலை செய்வீர் ஐயா, பெரிய வேலை செய்வீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, இப்படிப்பட்ட வல்லமையான ஆண்டவர் யோசுவாவை போல இந்த மக்களை மாற்ற வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக 1000 கோடி ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் ஒரு தீர்மானத்தோடு, நான் வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பேன் என்ற தீர்மானத்தோடு நாம் செயல்பட்டால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இனி வரப்போகிற அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. God bless you.